News TV, enlightening the thirsty. நாளும் நிலைத்திருக்கும் உமது திருவுறைவிடமாகிய பசிலிக்காவிற்கு இதய தாகத்தோடு வருகின்ற விசுவாசிகளை முதலாசிரால் நிரப்பும். குத்தி திறக்கப்பட்ட முத்திரு இதயத்திலிருந்து வழிந்தோடும் திரு இரத்தத்தையும் தண்ணீரையும் எங்கள் மீது தெளித்தருளும். உமது மீட்பின் ஊற்றுகளிலிருந்து நாங்கள் முகந்து கொள்ள அருள்வீராக. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்ற இதே ஆண்டவரே, எங்கள் வேண்டுதல்களை கனிவுடன் நீர் கண்ணோக்குவீராக. இதே ஆண்டவரே, நீரே எங்கள் நம்பிக்கை. உமக்கே புகழும் மாட்சியும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமென். அதிகாலையிலும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்படி உமக்கு தந்தேன். அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்படி உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பரே சுராஜனுக்கே, நற்கருணை நாதருக்கே.
உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவனாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவனாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே நற்கருணை நாதருக்கே. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உன் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உன் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே நற்கருணை நாதருக்கே. உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்புக் கொடுத்தேன். உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்புக் கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆராதனை ஆராதனை ஆராதனை
இரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனின் அரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவனின் வெளிச்சம், என்னை இரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனின் அரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தந்தையும் தள்ளிவிட்டாலும் தந்தையை சென்னி சேர்த்துக் கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் தந்தையை சென்னி சேர்த்துக் கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என் தேவனின் வெளிச்சம், என்னை இரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனின் அரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிந்தார்கள். என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிந்தார்கள். என் தேவனின் வெளிச்சம், என்னை இரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனின் அரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன்.
பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பரிசுத்த பரமதிவிய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, பரிசுத்த பரமதிவியனர் கருணையில் வீட்டிற்கும் ஆண்டவரே, போற்றுகிறோம், போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை முழுமையாக பின்பற்ற எங்களை அழைக்கிறீர். எங்களை அழைக்கிறீர். அனைத்தையும் துறந்துவிட்டு முழு மனதோடு உம்மை பின்பற்ற வேண்டுமென்று எங்களை அழைக்கின்ற ஆண்டவரே, உம்மை முழுமையாக பின்பற்ற எங்களுக்கு அருள் தர உம்மை வேண்டுகிறோம். ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா, பதில் தாருமே. இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் இயேசுவே, பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறைவுமை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறைவுமை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா, பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் இயேசுவே, பதில் தாருமே. சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தேன். உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. இயேசுவே, உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா, பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் இயேசுவே, பதில் தாருமே.
நாளெல்லாம் பாதத்தில் இயேசுவே அமர்ந்திடுவே. கண்ணீரின் ஜெபம் கேளுமே, கருணையின் பிரவாகம் நீரே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாகரிகம் வளருவதற்கு முன்பு, சட்டதிட்டங்கள் இயற்றப்படுவதற்கு முன்பு, நீதிமன்றங்கள் உருவாவதற்கு முன்பு சமூகத்தில் தப்பு தவறு செய்தவர்களை தண்டிப்பதற்காக சமூகம் சில வழிமுறைகளை கடைபிடித்தது. சில நேரத்தில் மிக கடுமையான தண்டனையை சமூகம் விதித்தது. அந்த காலகட்டத்தில் ஒரு மனிதன் இருந்தான் ஒரு கிராமத்தில். அவனுடைய தொழில் ஆடுகளை திருடுவது. ஆடு யார் வீட்டில் இருந்தாலும் அதை திருடுவான், அதை வெட்டுவான், அதை கொல்லுவான், அதை விற்பான், அதை தூக்கி கொண்டு வேறு கிராமத்தில் விற்று விட்டு வருவான். அதனால் அந்த ஊரில் இருந்த மக்களெல்லாம் ஒன்று கூடி அவனுக்கு ஒரு தண்டனை கொடுத்தார்கள். என்ன தண்டனை என்றால், அவன் நெற்றியில் நெருப்பால் சுட்டு ஆடு திருடுகிறவன் என்ற பெயரை நெற்றியில் எழுதி வைத்தார்கள். சுருக்கமாக ST ஷீப் தீஃப் என்று நெற்றியில் ST என்ற 2 வார்த்தைகளை பொறித்து வைத்தார். எதற்காக என்றால், அவன் ஷீப் தீஃப் என்று எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். நாளாவட்டத்தில் அந்த மனிதன் மனம் மாறினான். அந்த தொழிலையே விட்டுவிட்டான். ஆடு திருடுகிற வேலையை விட்டுவிட்டு ஒழுங்காக வேலை செய்து நல்லவனாக மாறினான். அந்த ஊரிலேயே நல்லவன் என்று பெயர் எடுக்க ஆரம்பித்தான். அந்த சமயத்தில் அவருடைய பேரப்பிள்ளைகள் அவரிடத்தில் மற்ற பிள்ளைகள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் கேட்பாங்க, ஏன்னா உங்கள் தாத்தா நெற்றியில் ST என்று போட்டு இருக்கிறது, அதனுடைய பொருள் என்ன என்று கேட்பார்கள். அந்த பேரப்பிள்ளைக்கு சொல்லுவாங்க, ST என்றால் செயின்ட்டுன்னு அர்த்தம், புனிதர் என்று பொருள். எங்கள் தாத்தா ஒரு புனிதர், அதனால தான் அவர் நெற்றியிலே ST என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பெருமைப்படுவார்களாம். அவரும் அதற்கு ஏற்றாற்போல மாறி வாழ்க்கையில் நடந்து கொண்டாராம். இதைத்தான் நாம் ஒவ்வொருவரும் உணரவும் ஒவ்வொருவரும் வாழவும் அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொருவரும் ஒரு புனிதராக வாழ வேண்டும் என்பது தான் நம்முடைய அழைப்பு. ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியில் சொல்லுகிறார், இதோ உலகிற்கு நான் அமைதியை கொண்டு வரவில்லை, வாளை கொண்டு வர வந்தேன். தாய்க்கு எதிராக மகனையும், தந்தைக்கு எதிராக மகனையும், மாமிக்கு எதிராக மருமகளையும் பிரிக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். ஏன் இவ்வாறு இயேசு சொல்லுகிறார்? இயேசு உலகில் அமைதியை கொண்டு வந்தார். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் சொல்லுவது என்னவென்றால், நான் அமைதியை கொண்டு வரவில்லை என்று சொல்லுகிறார். ஏன் இவ்வாறு சொல்லுகிறார்? இறை வார்த்தையை முன்னிட்டு குடும்பத்தில் பிளவு ஏற்படும். இயேசுவை முன்னிட்டு பிளவு ஏற்படும். இயேசுவின் வழி, இயேசுவின் மதிப்பீடு, இயேசுவின் வார்த்தை சில நேரத்தில் பெற்றோர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், பிள்ளைகள் ஏற்றுக்கொள்வார்கள், மனைவி ஏற்றுக்கொள்ள மாட்டார், கணவன் ஏற்றுக்கொள்வார். அதனால் இயேசுவின் வார்த்தையை முன்னிட்டு, இயேசுவின் போதனையை முன்னிட்டு, இயேசுவின் மதிப்பீடுகளை முன்னிட்டு குடும்பத்தில் பிளவு ஏற்படும். அப்படி பிளவு ஏற்படுகிற போது நமது மனச்சான்றின்படி நாம் வாழ வேண்டும். மனச்சான்றின்படி வாழ்ந்தால் நாம் புனிதமான வாழ்வு வாழ முடியும். இதைத்தான் ஆண்டவர் இயேசு இன்று நமக்கு வலியுறுத்துகிறார். இதோ
உயிரை இயேசுவின் பொருட்டு இழப்போர் அதை பெற்றுக்கொள்வர். இயேசுவின் பொருட்டு உயிரை காத்து கொள்ள தவறவர்கள் அதை இழந்து விடுவார்கள். என் பொருட்டு உயிரை இழப்பவர்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் உயிரை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று என்னை இழப்போர் உயிரை இழந்து விடுவார்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே புனிதம் என்பது அனைவருக்குமே கொடுக்கப்பட்ட அழைப்பு. ஒரு சிலர் மட்டும் புனிதராக வேண்டும் என்பது அல்ல, எல்லாரும் புனிதராக. எவ்ரிபடி இஸ் கால்ட் டு பி செயின்ட். Sainthood is not given only to a few people. Everybody is called to be saint. அதனால் ஆண்டவரே, அன்பு தெய்வமே, எங்கள் அனைவரையுமே புனிதர்களாக இருக்க அழைக்கிறீரே. நாங்கள் அந்த புனிதத்தை உணர, புனித வாழ்வு நடத்த நீர் எங்களை அழைக்கிறீ. எங்கள் மனச்சான்றின்படி நாங்கள் வாழ்ந்து புனித வாழ்க்கை வாழ இயேசுவே எங்களுக்கு வரம் தாரும். ஆமென். இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைவருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அனைவரும் அமரவும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று ஜூலை மாதம் 15ஆம் நாள். இன்று புனித புனவெந்தூர் விழாவை சிறப்பிக்கின்றோம். இவர் ஒரு பெரிய இறையியல் வல்லுனர், மடாதிபதி. இவர் அற்புதமான வகையில் இறை அறிவை பெற்று திருத்தந்தையர்களுக்கும் கர்தினால்களுக்கும் வழிகாட்டியாக ஆலோசகராக இருந்தவர். எனவே இவரை கர்தினாலாக ஆக்க திட்டமிட்டு அவருக்கு கர்தினால்கள் அணிகிற அந்த சிகப்பு தொப்பியை பாப்பானவர் அனுப்பினார். ஆனால் அவர் அந்த தொப்பியை அழிக்க வந்தவர்கள் அங்கே தேடி பார்த்தார்கள். அவர்களை அந்த மடத்தில் அவரை காணவில்லை. கடைசியில் சமையல் காட்டில் இவர் பாத்திரங்களை கழுவி துடைத்து கொண்டிருப்பதை அவர்கள் கண்டார்கள். அவர் சொன்னார், தொப்பியை வெளியில் இருக்கிற அந்த மரத்தில் மாட்டிட்டு போங்க, நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னார். அந்த அளவுக்கு பதவி ஆசை இல்லாமல் பணி புரிய வேண்டுமென்ற உள்ளம் கொண்டவர் புனித புனவெந்தூர். எனவே நமக்கும் இத்தகைய ஒரு மனநிலையை தர வேண்டும் என்று இந்த புனித புனவெந்தூர் வழியாக மன்றாடுவோம் என்று லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர் உபயம் செய்கின்றவர்கள் திருமதி மோனிகா அடைக்கலம் யூனியன் பங்கு மக்களுக்காக நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தொழில் வளர்ச்சி அடைய, திருவாண்டார் கோவில் செயின்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி வளர்ச்சிக்காக, அதன் குடும்பத்தினர் நலனுக்காக செயின்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்கான, சாய்ஸ் பியூட்டி ஸ்டூடியோ ஃபேமிலி சலூன் அண்ட் ஸ்பா தொழில் வளர்ச்சி அடைய, திருமதி ஜெயமரியா, திருமதி பசில் மேரி கோரி, திருமதி ஆரிக்கு மேரி, திருமதி மரி செல்வி, திருமதி ஷபியே கஸ்தோம் உடல் நலனுக்காக மற்றும் குடும்ப கருத்துகளுக்காக, சான் ஜாக் ஆந்துவான் உடல் நலம் பெற நல்ல துணைவி கிடைக்க இதே ஆண்டவருக்கும் மாதாவுக்கும் நன்றியாக, திருமதி தாசு கஸ்தூரிபாய் ஆன்ம இழைப்பாட்டிக்காக, திரு ஞான பிரகாசம் துயினே, திருமதி விக்டோரியா துயினே இதே ஆண்டவருக்கு மாதாவுக்கு நன்றியாக, பிள்ளைகள் உடன பெற கருத்துகள் நிறைவேற, குடும்பத்தில் மறித்த தங்க பிரகாசம் துயினேத், மேரி அந்துவானேத், உதித், ஜோசப் பிரபலநாதன், பிலோமின் ஆன்ம இளைப்பாட்டிக்காக, ஸ்ரீயா எஸ்தர் உடல் நலம் பெற்றதற்காக இதே ஆண்டவருக்கு நன்றியாக, அஜித் சிவா உடல் நலம் பெற வேண்டி இதே ஆண்டவருக்கு வேண்டி, செல்வராணி குழந்தை பிறந்திருக்கு இதே ஆண்டவருக்கு நன்றியாக, குடும்ப கருத்துகளுக்காக கண்ணன் அரசு வேலை கிடைக்க இதே ஆண்டவருக்கு வேண்டி, திரு ஜெர்மோன் ஜனோ ஆன்ம இளைப்பாட்டிக்காக, பின்டோ அவர் குடும்ப கருத்துகளுக்காக இதே ஆண்டவருக்கு நன்றியாக, மல்லிகா அவர்களுக்கு நல்ல நிலையான வேலை கிடைக்க உடல் உள்ள ஆன்ம நலனுக்காக, குடும்பத்தில் உள்ள பிரச்சனை நீங்கள் பெரிய நல்ல வேலை கிடைக்க இதய ஆண்டவருக்கு வண்டியாக, திரு ஜான் பேந்தகோஸ்ட் மற்றும் திருமதி பென்சால் இதய ஆண்டவருக்கு நன்றியாக, praying for goodness of Mr. Caleb, Michael, Alfred and family, பர்னபா, துரைராஜ், ஸ்டெல்லா, துரைராஜ் மற்றும் குடும்பத்தினர் இதய ஆண்டவருக்கு நன்றியாக மற்றும் ஆசிர் வேண்டி உபயமாக பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் ஷெர்லோதி பகுதியில் வாழ்கிற மக்களுக்காக பலி ஒப்புக் கொடுக்கிறோம். அமலோப்பம் மேல்நிலைப்பள்ளி லூர்து தொலைக்காட்சி இணைந்து நன்றியாக பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். பினாய் போல் பிறந்த நாள் நன்றியாக, ஆரோக்கிய பத்ரிஷியா இதய ஆண்டவருக்கு நன்றியாக, பவுலுஸ் ஜூலியன் இதய
மேரி இதே ஆண்டவருக்கு நன்றியாக டெனிஸ் சேவியர் முயற்சி செய்யும் PSG காலேஜில் ME சீட் கிடைக்க பலிவப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் பின்வரும் ஆன்மாக்களுக்காக பலிவப்பு கொடுக்கிறோம். லூர்து மேரி, ராஜகண்ணு, ராஜா சூசமேரி, தாமஸ் எஸ்தர் எலன், ஜாக் ஜிஸ்ஸே, காபி டேவிட். உத்தரகேசர் ஆன்மாக்களுக்காக ஆரோக்கிய ராஜ் 7ஆம் ஆண்டு நினைவாக பலிவப்பு கொடுக்கப்படுகிறது. திருப்பலிவப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாதை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனான ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எங்கள் வாழ்வும் வழியுமான இறைவா, ஆயரான புனித பொனவெந்தோரின் விழாவில் அவருடைய எடுத்துக்காட்டான வாழ்வை நினைத்து நாங்கள் உம்மை போற்றுகிறோம். திருச்சபையின் தலை சிறந்த இறையியலாரில் ஒருவராக திகழும் வரத்தை நீர் அவருக்கு அளித்தீரே. அவரது மாண்புமிக்க அறிவாற்றலால் நாங்கள் பயனடைந்து அன்பால் நிறைந்தவர்களாய் உம்மையே புகழவும் உமக்கே பணிபுரியவும் உம்மிலே மகிழ்ந்திருக்கவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் தீச்செயலை என் திருமுன்னின்று அகற்றுங்கள். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, வசனங்கள் 11 முதல் 17 முடிய. எண்ணற்ற உங்கள் பலிகள் எனக்கு எதற்கு என்கிறார் ஆண்டவர். ஆட்டுக்கிடாய்களின் எரிபலிகளும் கொழுத்த விலங்குகளின் கொழுப்பும் எனக்கு போதுமென்றாகிவிட்டன. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்தத்திலும் எனக்கு நாட்டமில்லை. நீங்கள் என்னை வழிபட என் திருமுன் வரும்போது இவற்றை கொண்டு வந்து என் கோவில் முற்றத்தை மிதிக்க வேண்டுமென்று யார் கேட்டது? இனி காணிக்கைகளை வீணாக கொண்டு வர வேண்டாம். நீங்கள் காட்டும் தூபம் எனக்கு அருவருப்பையே தருகின்றது. நீங்கள் ஒழுங்கினமாக கொண்டாடும் அமாவாசை, ஓய்வு நாள் வழிபாட்டு கூட்டங்களை நான் சகிக்க மாட்டேன். உங்கள் அமாவாசை திருவிழா கூட்டங்களையும் என் உள்ளம் வெறுக்கின்றது.
அவை என் மேல் விழுந்த சுமையாயின. அவற்றை சுமந்து சோர்ந்து போனேன். என்னை நோக்கி உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்தும் போது பாராமுகத்தினாய் நான் இருப்பேன். நீங்கள் தொடர்ந்து மன்றாடினாலும் நான் செவி கொடுப்பது இல்லை. உங்கள் கைகளையோ இரத்தக்கரைகளால் நிறைந்திருக்கின்றன. உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் தீச்செயலை என் திருமுனின்று அகற்றுங்கள். தீமை செய்தலை விட்டொழியுங்கள். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீதியை நாடி தேடுங்கள். ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள். திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள். கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. தம் வழியை செம்மைப்படுத்துவோம், கடவுளின் மீட்பை கண்டடைவர். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளது. உங்கள் வீட்டில் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோம், கடவுளின் மீட்பை கண்டடைவர். என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கையை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள், என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள். பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோம், கடவுளின் மீட்பை கண்டடைவர். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன். நானும் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கிறேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோம், கடவுளின் மீட்பை கண்டடைவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேனென எண்ண வேண்டாம். அமைதியை அல்ல, வாளையே கொணர வந்தேன். தந்தைக்கு எதிராக மகனையும், தாய்க்கு எதிராக மகளையும், மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன். ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர். என்னை விட தன் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டிருந்துள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றவர். என்னை விட தன் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாக அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றவர். தன் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர்
என்னுடையோர் என கருதப்பட தகுதி அற்றவர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போர் அதை காத்து கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவர். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவர். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தாம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு தம் 12 சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் அவ்விடம் விட்டு அகன்றார். இது கிறிஸ்து என்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவாக உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவாக உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பும் தந்த இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்பகொடுக்கமை திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த திருச்சபை அனைத்தின் நலன்களுக்காகவும் நமது கையில் வருவாராக. பேரிரக்கமுள்ள தந்தையே, புனித பொனவென்தோருடைய திருவிழாவிலே நாங்கள் மனமகிழ்ந்து அளிக்கும் காணிக்கை உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. இப்புனிதரின் போதனைப்படி நாங்கள் எங்களை முழுவதும் உமக்கு அளித்து அதன்படி வாழ்ந்து உம்மை புகழ்ந்தேத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது திருச்சபை புனித பொனவென்தோருடைய விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் போது அவருடைய நல்வாழ்வின் எடுத்துக்காட்டால் மனதிடமும் வாய்மொழியால் விசுவாச போதனையும் உருக்கமான வேண்டுதலால் அருட்காவலும் நாங்கள் பெற வேண்டுமென திருவுளமானீர். ஆகவே தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி இசைத்து முடிவின்றி சொல்வதாவது: பரிசுத்தர், 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 மூளையின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா.
வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலோ இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையர், இன்று உபயம் செய்வோர்கள், நன்றி பலி ஒப்புக் கொடுப்போர், கருத்துக்கள் நிறைவேற பலி ஒப்புக் கொடுக்கின்ற ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலியில் நினைவு கூறப்படும் ஆன்மாக்களையும் நீர் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுனை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகிலுமுக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதர்கள், இன்று நாங்கள் சிறப்பிக்கும் புனித புனவெந்தூர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தவாறு நாம் உருக்கமுடன் வானக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்பமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும்
எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் ஆன்மா குணமடையும். நற்கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம். இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கிறேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமேன்.
ஜெபிப்போமாக. அன்பே உருவான இறைவா, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவால் எங்களுக்கு புத்துயிரும், ஆசிரியராகிய அதே கிறிஸ்து வழியாக நல்லறிவும் தருகிறீர். இன்று நாங்கள் கொண்டாடும் புனித புனவெந்தோருடைய உதவியால் விசுவாச உண்மையை ஆழ்ந்து உணர்ந்து அதற்கேற்ப அன்புடன் பணிவாழ்வு வாழ எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நமது பங்கு குழுவினுடைய செயலர் திரு டிஎல் நாதன் அவர்கள் தமது பிறந்த நாளை சிறப்பிக்கின்றார்கள். இன்று அவருடைய பிறந்த நாள். எனவே நமது பங்கு சார்பாக அந்த அன்பு அடியாருக்கு மாலை அணிவித்து நாம் பொன்னாடை அணிவித்து அவரை கௌரவிப்போம். அன்பு அடியார் நீண்ட காலம் உள்ள உடல் ஆன்ம நலமோடு வாழ வாழ்த்துகிறோம். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. விண்மீன் கொடியென கொண்டவரே, எங்கள் விமலனை தாங்கிய ஆலயமே, எழில்மலர் போன்ற சித்திரமே, உங்கள் நெற்றிய அழைப்பினை ஏற்க வந்தோம். விண்மீன் கொடியென கொண்டவரே, எங்கள் விமலனை தாங்கிய ஆலயமே. அன்பிலும் அருளிலும் வளர செய்வாயிரே, ஆசிரியங்களில் வெளிய செய்வாய். அன்பிலும் அருளிலும் வளர செய்வாயிரே, ஆசிரியங்களில் வெளிய செய்வாய். இறைவாக்கினை யாம் மனதில் கொண்டு என்றும் உன்னை போலோன்றி வாழ செய்வாய். இறைவாக்கினை யாம் மனதில் கொண்டு என்றும் உன்னை போலோன்றி வாழ செய்வாய். இகமதில் மலர்ந்திட இறை புகழ் பாடிட இயேசுவின் பாதத்தில் சேர்த்திடுவாய். இகமதில் மலர்ந்திட இறை புகழ் பாடிட இயேசுவின் பாதத்தில் சேர்த்திடுவாய். விண்மீன் முடியென கொண்டவரே, எங்கள் விமலனை தாங்கிய ஆலயமே, எழில்மலர் போன்ற சித்திரமே, உங்கள் நித்திய அழைப்பினை ஏற்க வந்தோம். நீதியில் யாம் செல்ல வழிகாட்டுவாய் என்றும் நேரிய நெறிகளில் வளர செய்வாய். நீதியில் யாம் செல்ல வழிகாட்டுவாய் என்றும் நேரிய நெறிகளில் வளர செய்வாய். சமத்துவம் என்னும் சங்கீதத்தை யாம் ஆரெங்கும் பாடிட வரம் தருவாய். சமத்துவம்